ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்க போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். நிறைய யூசர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா இடையே நடக்கக்கூடிய வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டாட்ஸு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கரண்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் மைண்டில் வச்சு ஸோ ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ்க்கு எப்படி சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி வந்து டிஎன்பிஎலும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பாக லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் கொடுப்போம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஃப்ரீயான ஐடியாஸ் ப்ளஸ் ஸ்மால் லீக் டீமும் கொடுத்துட்ருக்கோம். அந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹரி நிஷாந்துக்கு வந்து விசி கொடுத்துருந்தோம், அதுவும் கிளிக் ஆகிருந்தது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஜூன் இந்தியன் டைம் படி 3 மணிக்கு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா லார்ட்ஸ் லண்டனில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 101 போட்டிகள் வரைக்கும் டெஸ்ட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 54 முறை ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க. 26 முறை சவுத் ஆஃப்ரிக்கா, 21 முறை ட்ராவ் ஆயிருக்கு. பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் ஸ்வீம் பவுலர்ஸ்க்கு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பால் வந்து நல்லாவே ஸ்விங் ஆகும். ஸோ ஏர்லியான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 4th இன்னிங்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய விக்கெட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ் போலிங் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான பேட்ஸ்மேன்ஸ், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு பிக் மேட்ச் பிளேயர்ஸான ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட்டு, தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பனன்ஸாக சவுத் ஆஃப்ரிக்காவில் பவுமா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். டாஸ் வின் பண்ணக்கூடிய டீமுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ப்ரியாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷன். ரீசன்ட் மேட்சஸ் ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஓரளவுக்கு ஒரு க்ளோஸாக போன மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட் பண்ணியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ் மொத்தமாக 34 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. குறிப்பாக 2 இன்னிங்ஸுமே பேஸ் பவுலர்ஸ்க்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. தென் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 121க்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க. தென் ஃபாலோ ஆன்லேயுமே 136 அடிக்கிறாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் 371 அடிச்சிருக்காங்க. ஸோ அதில் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 27, ஸ்பின் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. தென் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து மேட்ச், ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 33 விக்கெட்ஸ் வந்து பேஸுக்கு, 7 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நேத்தன் லியான் அந்த மேட்ச்சில் வந்து எடுத்திருந்தார். இந்த மேட்ச் அவரும் ப்ளே பண்ணுறாரு. அயர்லாந்து இங்கிலாந்து மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும், 7 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. இப்போ பிளேயிங் 11 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து ஃபைனல் பிளேயிங் 11 இருந்திருக்கு. ப்ரெடிக்ஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 2 டீமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம், டோனி டிசோசி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரயன் ரிக்கெல்டன், டெம்பா பவுமா, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, கைல் வெரைன், டேவிட் பெடிங்கம், மார்க்கோ ஜென்சன், கேசவ மகராஜ், ககிசோ ரபடா, லுங்கி இங்கிடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் 11. டெம்பா பவுமா கேப்டன்சி பண்ண போகிறாரு. அண்ட் கைல் வெரைன் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்க போகிறாரு. ஸோ இப்போ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கும்போது ப்ரெடிக்ஷன் வந்து சிம்பிளாக இருக்கணும். அந்த மிடில் ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் லைக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன், தென் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம கன்சிடர் பண்ணாலுமே இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீம்லேயுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சன், ரபடா, இங்கிரி அப்படின்னு இருக்காங்க. அங்கே ஸ்டார்க்கு, பேட் கம்மின்ஸு, ஹசலூட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு ஆள் பார்க்கும்போது இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவுமா தோக்கலை அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ்னால் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக பார்க்கலாம் எந்த பிளேயர்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ரம் ட்ரை பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ரயன் ரிக்கெல்டன் ஓரளவுக்கு பிக் பண்ணியிருக்காங்க. மார்க்கோ ஜென்சன், ரபடா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஹை பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிறதே கம்மியான பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டோனி டிசோசி, டெம்பா பவுமா, ஸ்டப்ஸு, கைல் வெரைன், பெடிங்கம், மஹராஜ் அண்ட் லுங்கி இங்கிடி அப்படிங்கிற மாதிரி 7 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் இந்த மேட்சுக்கு நான் பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் வந்து கொண்டு
கொண்டு வரேன். எய்டன் மார்க்ரம் செம பிக்காக இருப்பார். ரீசெண்ட் டேஸில் ஐபிஎல் அவருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஃபைனல்ஸ் மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஷேக் ஆவாங்க. எல்லா ஃபைனல்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஷேக் ஆவாங்க. பட் ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். தென் ரயன் ரிக்கேல்டன் இவர்கிட்ட க்ளவ் இருக்காங்கிறது கொஸ்டின் மார்க் தான். பட் இவர் டெபு பண்ண டெஸ்ட் மேட்ச்லேயே 200 வந்து ரீசெண்டாக அடிச்சிருந்தார் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் நினைக்கிறேன் சம்திங். அண்ட் டெம்பா பவுமா ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். கைல் வெரைன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பிக் இந்த மேட்ச்சுக்கு. அண்ட் ஜென்சன், ரபடா, இங்கீடி. ஸோ இந்த பர்டிகுலர் 7 பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேண்டசி டீமில் நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். இதிலேருந்து யாருக்கு சிவிசி நம்ம ட்ரை பண்ணலாம்னா மார்க்கோ ஜென்சன் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய விக்கெட்ஸ்க்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி, பேட்டர்ஸ்க்கு சேம் பாயிண்ட்ஸ் தான், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கன்சிடர் பண்ணலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் லைக் பார்த்தீங்க அப்படின்னா கைல் வெரைன் உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப்பாக இருப்பார் இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கேன்வாஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டெம்பா பவுமா, தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரயன் ரிக்கேல்டன், அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கோ ஜென்சன். இந்த 3 பிளேஸ்ட்டை போகலாம். ரிஸ்காக போனீங்கன்னா ரபடா கூட போகலாம். ஏன்னா ஹெட்டுகட்டில் செம்ம நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி இந்த கிரவுண்ட்லேயுமே சம்திங் 2 மேட்ச் ஆடி 12-13 விக்கெட் சம்திங் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 4 பிளேஸ்ட்டு நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் சரி சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் ஆஸ்திரேலியா டீமில் உங்களுக்கு 11 பிளேயர்ஸுமே பிக் பண்ணும் அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ உஸ்மான் கவாஜா, மார்னஷ் லபுஷேன் அஃபிஷியலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. கேம் கிரீன் ஒன்று, ஸ்டீவன் ஸ்மித்து, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், பி வெப்ஸ்டர், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், ஸ்டார்க், நியான் அண்ட் ஹேசில்வுட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பிளேயிங் 11. இதில் அங்கே எப்படி நம்ம மேலே ஒரு 3 பவுலர்ஸ் மென்ஷன் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கோல்டன் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட் கமின்ஸ்க்கு கொடுங்க, பேட்டிங் ஆட முடியும். அண்ட் பவுலிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 2 இன்னிங்ஸ்க்குமே நீங்கள் வந்து பேட் கமின்ஸ் இந்த மேட்ச்சுக்கு ஒரு சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதை தவிர்த்து ஸ்டார்க்கை விட ஹேசில்வுட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஹேசில்வுட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸு இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக தெரிய வராங்க. அங்கே ரபடா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சன் வந்து ஓரளவுக்கு நல்ல பிக்காக அந்த மேட்ச்சுக்கு தெரிய வராங்க. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி கவாஜாலாம் கம்மியான பர்சன்டேஜ் தான். மார்னஷ் லபுஷன் கூட பார்த்திங்கன்னா 37% தான் பிக் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஆஃப்டர் லைனப் தான் தெரியும் ஒரு 50% கிட்ட வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ட்ரம்ப் கார்ட் பிக்னா கேம் கிரீன் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நம்பர் 3ல் வராரு. ப்ளஸ் பவுலிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவரால் விக்கெட் டேக்கிங் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் கேட்சிங் கல்லியில் ஃபீல்டிங் நிற்பார். ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் லைக் 2021 ஆஷஸ்லேருந்து அந்த கல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்சிங் கல்லியில் அதிக கேட்சஸ் எடுத்தது கேம் கிரீன் தான். குவாலிட்டியான ஃபீல்டிங் எபிலிட்டி இருக்குது. பேட்டிங்குமே செம்மையாக டெஸ்ட்டில் ஆடி பொறுமையாக ஆடி கொடுப்பாரு. பவுலிங் இது எல்லாமே இருந்து உங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்கு ஒரு ஈஸியான பிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணக்கூடியவங்க அண்ட் ஸ்மால் லீக்கில் கூட க்ரீனை மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் ஸ்டீவன் ஸ்மித்து, டிராவிஸ் ஹெட் இந்த 2 பிளேஸுமே இந்த மேட்ச்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்காக இருப்பாங்க. உஸ்மான் கவாஜா அப்படி இல்லைனா மார்னஷ் லபுஷேன் இந்த 2 பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவாஜா செம பிக்கு. இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவில் ஆடும்போது 165 ரன் நாட் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதே மேட்ச்சில் மார்னஷ் லபுஷேனுமே 100 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டில் வைஸாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் அந்த பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவாஜா தான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக. நான் வந்து என்ன தான் லபுஷேன் வந்து ஒரு 3 months முன்னாடியே ரெட் பால் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலுமே கவாஜா ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். கிரீன், ஸ்மித்து, ஹெட்டு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸு அண்ட் ஹேசில்வுட் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஸ்டார்க் வேணும்னா உங்களோட ஆப்ஷனில் ஸ்டார்க்கை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அது ரிஸ்கி தான். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 பிளேயர்ஸை நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சிபிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே மென்ஷன் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பேட் கமின்ஸை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். தென் ஸ்டீவன் ஸ்மித்து அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா கேம் கிரீன் கூட நீங்கள் ஒரு ரிஸ்கியான சிபிசியாக போகலாம். அதை தவிர்த்து ஹேசில்வுட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சிபிசி எலிஜிபிளான பர்சன்ஸ் 1, 2, 3, 4 இந்த 4 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியா டீம்லேருந்து சிபிசி போகலாம். வென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸில்
கிட்டத்தட்ட 5 மேட்ச் ஆடி 58 ஆவரேஜ் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வச்சிருக்காரு. ரபடா 2 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காரு. ஜாஸ் ஹேசல்வுட் வந்து 3 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரவுண்டில் இருந்து எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் 44 ரன் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, 44 ஆவரேஜ். லபுஷேன் 36 ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லபுஷேன் வந்து 3 மேட்ச் ஆடி இருக்காரு அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, வெறும் 109 ரன் தான் அடிக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் உஸ்மான் கவாஜா 11 மேட்ச்சுக்கு 700 ரன்னுக்கு மேலே அடித்து 40 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. டிராவிஸ் ஹெட் 3 மேட்ச்சுக்கு அவர் 53 ஆவரேஜ். ஸோ பேட் கமின்ஸ் நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள், 6 மேட்ச்சுக்கு 41 விக்கெட் எடுத்திருக்காரு அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காரு. ஹேசல்வுட் வந்து 8 மேட்ச்சுக்கு 34 விக்கெட்டு. தென் ஸ்டார்க் பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச்சுக்கு 42 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. 3 பிளேயர்ஸுமே கோல்டன் பிக் தான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஹேசல்வுட் அண்ட் பேட் கமின்ஸ் தான் ஷைன் பண்ணுவாங்க இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பொறுத்த வரைக்கும் டெம்பா பவுமா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. எய்டன் மார்க்ரம் 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரபடா 10 மேட்ச்சுக்கு 49 விக்கெட் வந்து ஹெட் ஹெட்டில் எடுத்திருக்காரு. லுங்கி இங்கிடி ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், 3 மேட்ச் ஆடி 7 விக்கெட். கேஷவ் மகராஜ் வந்து 9 மேட்ச் ஆடி 22 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் சேஃப் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், ஸ்டீவன் ஸ்மித், மார்க்கோ ஜென்சன் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ஜென்சன் கேப்டன், ஸ்மித் வைஸ் கேப்டன் போகிறது ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு. ரிஸ்க் எடுக்க போகிறோம் ப்ரோ, எனக்கு கிராண்ட் லீக்கில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக வேணும் அப்படின்னா ரபடா, கம்மின்ஸ், பவுமா அண்ட் ரிக்கேல்டன் அப்படிங்கிற மாதிரி போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இன்னிங்ஸ்னாலும் நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்லாம் இல்லை. ஸோ ஸ்லைட்லி ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து பிச்சு வந்து பேட்டிங்கை நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு கூட இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நார்மல் டெமோ டீம் வந்து பார்க்க போகிறோம். விக்கெட் கீப்பர்ஸாக ரிக்கேல்டன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்மித், பவுமா, மார்க்ரம் அண்ட் உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லபிஷன் உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்சன் மட்டுமே. பவுலர்ஸில் கம்மின்ஸு, ரபடா, ஸ்டார்க்கு, ஹேசல்வுட் அப்படிங்கிற மாதிரி வந்து 4 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் கம்மின்ஸு, வைஸ் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனில் ரிஸ்க் எடுத்து வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபாக போயிருக்கும். இதில் நாம் பிக் பண்ணிக்கக்கூடிய ரிஸ்கி பிக்கில் லபுஷேன் உள்ளே கொண்டு வந்திருக்கோம், நார்மலான ஒரு ரிஸ்கி பிக்காக. அண்ட் உஸ்மான் கவாஜா, ரயன் ரிக்கேல்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ரிஸ்க்காக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் வரும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.